அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப காலம் ஆச்சு, நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்ப நம்ம டெட்டு மற்றும் டிஎன்பிஎஸ்சி இதுல புதிய வடிவில் தமிழ்ல இருக்கக்கூடிய, குறிப்பாக 11ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை இப்ப நம்ம இந்த மாதிரி தேர்வுல நம்ம பார்க்கலாம். எல்லாரும் நிறைய டெட்டில் இப்ப சமீபத்தில் நடந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுல கேட்கப்பட்ட 30 தமிழ் வினாக்களுக்கு, அது குறிப்பா இலக்கணம் சார்ந்த பகுதிகள் தான் நிறைய வந்துச்சு. அதுக்கு நீங்க எல்லாரும் நல்லா அற்புதமா விடையளிச்சிருப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த நம்பிக்கையை தளர விடாம நம்ம மீண்டும் எதிர்வரக்கூடிய டெட்டுக்கும், இதை தவிர டிஎன்பிஎஸ்சில நடத்தக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகள் அனைத்திற்கும் முக்கியமான வினாக்களை விடையோட அதுல இருக்கக்கூடிய சில விளக்கங்களோட நம்ம இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முதல் கேள்வி, யுகத்தின் பாடல் என்னும் கவிதையின் ஆசிரியர் யார்? யுகத்தின் பாடல் என்னும் கவிதையின் ஆசிரியர் சு. வில்வரத்தினம். இவர் யாழ்ப்பாணத்தின் புங்குடுதீவில் பிறந்தவர். கவிதைகள் மூலம் ஈழத் தமிழர்களின் வாழ்வியலை பதிவு செய்தவர். யாரு? வில்வரத்தினம். இவர்தான் யுகத்தின் பாடல் என்னும் கவிதையின் ஆசிரியர் ஆவார். சரி, இப்ப நம்ம அடுத்து 2வது வினாவிற்கு செல்லலாம். நன்னூல் நூற்பாவின்படி பொது பாயிரம் எத்தனை செய்திகளை கூறுகிறது? எத்தனை செய்திகளை கூறுகிறது என்றால் 5 செய்திகளை கூறுகிறது. நூல், ஆசிரியர், கற்பிக்கும் முறை, மாணவர் கற்கும் முறை ஆகிய 5ஐயும் பொதுப்பாயிரம் விளக்குகிறது. அடுத்த கேள்வி, கூற்று. தமிழ் இதழியல் துறையில் முதலில் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கருத்து படங்கிறது கார்ட்டூன். இதை முதல்ல தமிழ் இதழியல் துறையில அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது காரணம் தர்றாங்க பாருங்க. இந்தியா இதழில் லண்டன் பஞ்ச் இதழை பின்பற்றி சித்திரங்களை வெளியிட்டார். பாரதியார் நடத்திய ஒரு இதழ் இந்தியா. அந்த இந்தியா இதழ்ல பாரதியார் என்ன பண்றாரு, அந்த கார்ட்டூன் என்று சொல்லக்கூடிய கருத்து படங்களை முதலில் வெளியிட்டவர், அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். சரி, இப்ப இதுல நமக்கு 4 வகையான விடை கொடுத்திருக்கு. அதுல எது சரி என்பது பார்த்தோம்னா ஏ மற்றும் ஆர், அதாவது கூற்றும் காரணமும் சரி. ஆர் என்பது அதாவது கூற்று என்பது கூற்று இல்ல, காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கம். பாரதியார் இந்தியா இதழ் மூலம் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தினார் என்பது வரலாற்று உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து 4வது கேள்வி, யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. தமிழகத்தின் முதன்மையான யானை நல மருத்துவ நிபுணராக திகழ்ந்தவர் இவர். அடுத்த கேள்வி, வினாயன் 5. இது மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல இருக்குது. அங்க பாருங்க, திருமலை முருகன் பல்லு, அம்முவனார், ஐங்குறு நூறு, மருதன் இளநாகனார்.
சரி, இத வந்து பொறுத்துக்க டைப்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து பொருத்தணும். அப்ப பொறுத்துகளா இருக்கக்கூடிய விடையில அவனே முதல் கேள்வி 1ற்கான விடைன்னு எதை கொடுத்துட்டாங்க? திருமலை முருகன் பள்ளு. அதை எழுதியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா, பெரியவன் கவிராயர் அப்படின்னு கொடுத்தாச்சு. அவங்களே 4 விடையிலுமே அது இருக்கு பாரு. சரி, அடுத்து 2வது கேள்வியை பாருங்களேன். 2வது பதில அம்முவனார் எழுதியது ஐங்குறு 100. அதுவும் வந்துட்டு. அடுத்தது மருதன் இளநாகனார் எழுதியது வந்து மருதத்திணை தான். அதிலே இருக்கு, கேள்வியிலே இருக்கு, பதிலையும் இருக்கு. மருதத்திணை எழுதியவர் வந்து மருதன் இளநாகனார். அப்ப 4க்கு வந்து தான். அதன் அடிப்படையில பாக்குறப்ப 3வது ஐங்குறு 100. சரி, இதுல வந்து இந்த திருமலை முருகன் பள்ளு பாடியவர் வந்து பெரியவன் கவிராயர். அம்முவனார் பாடியது வந்து ஐங்குறு 100. இந்த 3வது ஒரு ஐங்குறு 100ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து அந்த ஐங்குறு 100ன்னு இருக்கிற இடத்துல ஆசிய ஜோதி அப்படின்னு இருந்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில பாக்குறப்ப அது கவிமணி. 4 மருதன் இளநாகனார் வந்து மருதத்திணை. சரி, இது வந்து தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி 6வது கேள்வி. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் பாடப்பகுதியில் குறிப்பிடப்படும் கல்வெட்டு எங்குள்ளது? தொல்லியல் நோக்கில் சங்ககாலம்ங்கிற அந்த பாடப்பகுதியில குறிப்பிடப்படும் கல்வெட்டு வந்து எங்க இருக்குது அப்படிங்கிறான்னா, அரச்சலூர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் இசை குறிப்புகள் அடங்கிய கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி 7வது கேள்வி. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? காவடி சிந்துங்கிறது ஒரு பாடல் வகை. அந்த பாவகையை வந்து எழுதி பிரபலமான அறிமுகப்படுத்தினவர் வந்து அண்ணாமலையார் தான். சென்னிமலை சேர்ந்த அண்ணாமலையாரே காவடி சிந்து என்னும் இசைத்தமிழை முறைப்படுத்தியவர். அடுத்து வினா எண் 8. குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். எந்த வருஷம்னா 1915ஆம் ஆண்டு குறுந்தொகையை முதலில் முழுமையாக பதிப்பித்தவர் இவரே ஆவார். அடுத்த கேள்வி 9. வாடிவாசல் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? இது வந்து சீசு செல்லப்பா தான். அதாவது ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து எழுதப்பட்ட இப்புதினம் இவருடைய புகழ்பெற்ற படைப்பாகும். சீசு செல்லப்பா. அடுத்து 10வது கேள்வி. பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணை. இந்த 4 விடையில எது பொருந்தாத இணை அப்படின்னு பார்க்கணும். முற்றச்சம் வந்தனன் அது சரி. வினைமுற்று படித்தான் என்பது சரி. அடுத்தது டி வினையச்சம் வந்து என்பது சரி. இதுல பொருந்தாத இணை என்பது பெயரச்சம். அது படித்துன்னு இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி இருக்கும்னா படித்த அப்படின்னு வந்திருக்கணும். ஆங்கிற அந்த விகுதியோட வந்திருக்கணும். படித்த.
பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பெண். அப்ப அது எல்லாமே பெயரெச்சம் தான். அடுத்து 11வது கேள்வி. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோர் கல்விக்காக தன் தன்னுயிரை தந்த தியாகி யார்? யாருன்னா எம்.சி. ராஜா தான். இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல இருக்கிற 4 விடைகள்ல இருப்பவர்களும் ஒடுக்கப்பட்டோருடைய உரிமைக்காகவும் கல்விக்காகவும் போராடி இருக்கிறாங்க. இதுல தன்னுயிரை தந்த தியாகி யார் என்றுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் வந்து எம்.சி. ராஜா. நீதி கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருந்து ஒடுக்கப்பட்டோரின் கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு தன் உயிரை தந்த தியாகி எம்.சி. ராஜா. அடுத்த கேள்வி 12வது கேள்வி. பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? பத்துப்பாட்டுல வந்து குறைந்த அடிகளை கொண்ட நூல் என்பது முல்லைப்பாட்டு தான். இதனுடைய மொத்த அடிகள் வந்து 103 அடிகள் தான். அப்ப பத்துப்பாட்டுல அதிக அடிகளை கொண்ட நூல் வந்து எதுன்னா மதுரை காஞ்சி. இந்த இடத்துல குறைந்த அடிகள்ங்கிறது முல்லைப்பாட்டு கேள்வியாதான், அதுக்கான பதில் நம்ம குறிச்சிட்டோம். கூடுதல் தகவல் வந்து அப்ப அதிக அடிகள் உள்ளது எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டா உடனே இது முல்லைப்பாட்டுன்னு குறிச்சிட்டோம், அடுத்தது குறிஞ்சி பாட்டுன்னு நம்ம குறிச்சிடக்கூடாது, மதுரை காஞ்சி தான். ரைட். அடுத்து 13வது கேள்வி. சீரா புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? அப்ப சீரா புராணம் வந்து 3 காண்டங்களை கொண்டது. விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என 3 பிரிவுகளை சீரா புராணம் கொண்டது. சரி, இப்ப நம்ம அடுத்து 14வது வினாவிற்கு போகலாம். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? முன்னாடி சீரா புராணம்னு இருந்துச்சு, இப்போ உமறு புலவர்னு இருக்கு. இது 2 பேருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு தொடர்பு இருக்கு. சீரா புராணத்தை எழுதியவர் உமறு புலவர் தான். அவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு இங்க கேக்குறாங்க. வள்ளல் யார் என்பது என்னன்னா சீதக்காதி தான். வள்ளல் சீதக்காதி என்று அழைக்கப்படும் அப்துல் காதிர் மரக்காயரே உமறு புலவரை ஆதரித்து பேணினார். சீதக்காதி. அடுத்து 15வது கேள்வி. தேவாரம் என்பதன் பொருள் யாது? தேவாரம் என்பதன் பொருள் இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலை, தெய்வம் ஆரம் அல்லது தேவாரம். மாலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா இசைப்பாடல்களால் சூட்டப்பட்ட மாலை அப்படின்னு பொருள்படும். அடுத்து 16வது கேள்வி. பொறுத்துக தான். இந்த பொறுத்துக சரியான பொறுத்துகவா வந்திருக்குது, பிழை எதுவும் இல்லை. சரி. நா. முத்துசாமி. நா. முத்துசாமிங்கிறது வந்து கூத்துப்பட்டறை தான். அவர் வந்து கூத்துப்பட்டறைன்னு சென்னையில வந்து தலைமையகமாக கொண்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் நிறைய இளைஞர்களுக்கு, நடிப்புல ஆர்வம் கொண்டவர்களுக்கு அந்த கூத்துப்பட்டறை வழியாக நடிப்பு பயிற்சியை வழங்கியவர் தான் இந்த நா. முத்துசாமி. சரி. அடுத்து சங்கரதாஸ் சுவாமிகள். பம்மல் சம்பந்தனார், பருதிமார் கலைஞர். இவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து விடை பார்க்கிறப்ப முதல் விடையை பாருங்க. நம்ம யார் நா. முத்துசாமி எடுத்துக்கிட்டோமா, சொன்னோமா, அவர் வந்து எதுல கூத்துப்பட்டறை ஆ. 2வது வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் இ, நாடக தலைமை ஆசிரியர். பம்மல் சம்பந்த முதலியார், பம்மல் சம்பந்தனார், அவர் வந்து என்ன கொடுக்குறாங்க இங்க, நாடக தலைமை ஆசிரியர். அவருக்கு சரியாகவே புரிஞ்சிருக்கிறார்.
4 பரிதிமாற் கலைஞர் வந்து அவர் எழுதிய நூல் வந்து நாடகவியல். இது முழுக்க முழுக்க நாடகம் சார்ந்தவர்களையும் நாடகம் சம்பந்தப்பட்ட பொருண்மையில இந்த பொறுத்துக கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பொறுத்துகளை, அதாவது பொறுத்துகங்கிற அந்த பகுதி வந்துச்சுன்னா, கேள்வியா வந்துச்சுன்னா, நமக்கு குறைந்தபட்சம் 2 கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரியான விடையை நெருங்கிடுவோம். சரியான விடையை நெருங்குவது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கரெக்டா குறிச்சிடலாம், குறித்து விட முடியும். 4 பொறுத்துகளுக்கும் நம்ம விடை தெரியணுங்கிறது அந்த இது இருந்து விடை தெரிந்தால்தான் செய்ய முடியுங்கிற எண்ணம் இல்லை. குறைந்தபட்சம் 2 கேள்விக்கு விடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த 3-4 கேள்விக்கான விடை தன்னாலேயே ஓரளவு அமைஞ்சிடும். இங்க வந்து பொறுத்துக்கோளே என்ன கொடுத்துருக்கான்னா, கரெக்டா 1வது பாருங்க, ஒண்ணு தான் கொடுத்துருக்கான். அதன் அடிப்படையில பாக்குறப்ப இங்க நம்ம ஒன்னே ஒண்ணு, முத்துசாமின்னு யாருன்னு தெரிஞ்சிட்டா போதும். நான் முத்துசாமி யாரு, கூத்துப்பற்ற, இல்ல பரிதிமாற் கலைஞர் எழுதிய நூலோட பெயர் என்ன, நாடகவியல், இல்ல அப்படி இல்லைன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நாடக தந்தையா நாடக தலைமை ஆசிரியரா அப்படின்னு பாக்குறப்ப அவர் நாடக தலைமை ஆசிரியர். நாடக யாரு, இவரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தலைமை ஆசிரியர் தான். சரி, அதன் அடிப்படையில டி தான் சரியான விடை. நான் முத்துசாமி கூத்துப்பட்டறை நிறுவனர், சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தலைமை ஆசிரியர், பம்மல் சம்பந்தனார் நாடக தந்தை, பரிதிமாற் கலைஞர் நாடகவியல் என்னும் நூல் எழுதியவர். டி தான் சரியான விடை. அப்ப இதுல இந்த பொறுத்துக்கிற கொஞ்சம் ஈஸி தான். ஒன்றுக்கு மட்டும் நமக்கு சரியான விடை தெரிஞ்சிட்டுனா மீதி 3க்கும் தன்னாலேயே விடை நம்ம குறித்து விட முடியும். இது பொறுத்துகவுல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். இது ஒன்றுக்கு விடை தெரிஞ்சிட்டாலே போதும் தான். ஓகே, அடுத்து 17வது கேள்வி. குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? இது நமக்கு தெரிந்த ரொம்ப பழக்கப்பட்ட கேள்விதான். திரிகூட ராசப்ப கவிராயர். திருநெல்வேலி மாவட்டம் மேலகரம் திரிகூட ராசப்ப கவிராயரே குற்றாலநாதரை பாட்டுடை தலைவனாக கொண்டு இதனை பாடினார், இந்த குற்றால குறவஞ்சி. அடுத்து 18வது கேள்வி. தொல்காப்பியம் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் எத்தனை? தொல்காப்பியம் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் எத்தனை? இதற்கான சரியான விடை வந்து 8 தான். நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று 8 தொல்காப்பியம் மெய்ப்பாடுகளாக கூறுகின்றது. 8 தான். நவரசம்னு சொல்லுவோம், அது 9ன்னு சொல்லுவோம். அதனாலதான் நவ அப்படின்னு நவனாலே 9 தான் நவரசம். ஆனா தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய மெய்ப்பாடுகள் எத்தனைன்னா 8 தான். ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம தவறுதலா மெய்ப்பாடுனாலே 9 வகை மெய்ப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி 9 நம்ம சரியாக போய் தவறான விடையை குறித்து விடக்கூடாது. சரி, அடுத்து 19வது கேள்வி. கூற்று காரணம். இதன் அடிப்படையில தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் நான் எடுத்த வினாவுல, ஏன்னா இப்ப வந்து இப்படி இந்த ஸ்டைல்ல தான் இப்ப பண்றாங்க. இப்ப கூற்று காரணம், பொருந்தாத இணை, தவறா கொடுக்கப்பட்டுள்ள வந்து சரியான இணையெல்லாம் தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த வினாத்தாள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. கூற்று ஏ, கூற்று மனோன்மணியம் ஒரு நாடக நூல். சரிதான், மனோன்மணியம் ஒரு நாடக நூல் தான். அந்த நாடக நூலை எழுதியவர் வந்து பே சுந்தரனார் தான். அதனாலதான் அவருடைய பேரே மனோன்மணியம் பே சுந்தரனார் அப்படின்னு தான் இருக்கும். இந்த மனோன்மணியம் நாடக நூல்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக இன்று வந்து எங்கும் தமிழ்நாடு முழுவதும் பாடப்பட்டு வருகிறது. இது மனோன்மணியம் நாடக நூல்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த வாழ்த்து தான், வாழ்த்து பகுதியிலேருந்து வந்த பாடல் தான் அது, தமிழ்த்தாய் வாழ்த்து. ரைட், இப்ப அடுத்து காரணம் வருவோம். இது லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே என்னும் ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது. இதுவும் சரியானதான்.
இதுல வந்து என்னன்னா, மனோன்மணியங்கிறது ஒரு நாடக நூல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு செய்யுள், சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு செய்யுள் அப்படி இல்லை. இது ஒரு நாடக நூல் தான். முழுக்க முழுக்க அது ஒரு நாடக நூல். இன்னொன்னு, அது ஒரு தனித்த ஒரு நூல் கிடையாது. லிட்டன் பிரபு எழுதிய வந்து சீக்ரெட் வேங்கிற ஆங்கில நூலை தழுவிதான் இந்த மனோன்மணியம்ங்கிற அந்த நாடக நூல் எழுதப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஏ மற்றும் கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் கொடுக்குறாங்க. பே. சுந்தரனார் 1898 எழுதிய இந்நாடக நூல் ஆங்கில நூலின் தழுவலே. சரி, அடுத்து 20வது கேள்வி. எந்த தீவில் தமிழர்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்து தேயிலை தோட்டங்களில் பணியாற்றினர்? தமிழர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. அப்ப தமிழ்நாடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு எது? இலங்கை தீவு தான். அந்த தீவுக்கு தான் அதிக அளவுல இடம்பெயர்ந்து அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் தமிழர்கள் பணியாற்றி வந்தனர். அப்ப இலங்கை தான் இதற்கான சரியான விடை. தமிழர்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் எல்லா நாடுகள்லயும் பரவி இருக்கிறாங்க. இதுல குறிப்பா அந்த கேள்வியில் என்ன கேக்குதுன்னா, பெருமளவில் இடம்பெயர்ந்து, அதுலயும் தேயிலை தோட்டங்கள்ல பணி செய்து வரும் கூடிய ஒரு இனமாக தமிழினம் இருப்பது எந்த தீவில் அப்படின்னு கேக்குறாங்க. அதன் அடிப்படையில வந்து இதுல எந்த தீவுன்னு கேக்குறாங்க. அப்ப இலங்கை ஒரு தீவு. தமிழர்கள் பெருமளவில் எங்க இடம்பெயர்ந்திருப்பாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுக்கு தான் இடம்பெயர்ந்திருப்பாங்க. அதே போல இலங்கையில தேயிலை தோட்டம் அதிகம், முதன்மையான வருமானம் உள்ளது தேயிலை தோட்டம். அப்ப இதெல்லாம் நம்ம அந்த கேள்வியிலேயே நம்ம பதில வந்து அப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா, அந்த கேள்வியில இருக்கக்கூடிய க்ளூவை பயன்படுத்தி பதிலையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 19ஆம் நூற்றாண்டில் ஒப்பந்த தொழிலாளர்களாக தமிழர்கள் அதிகளவில் இலங்கைக்கும் மலேசியாவிற்கும் சென்றனர். அடுத்து 21வது கேள்வி. தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை வந்து 27 தான். அதாவது எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3 அதிகாரங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்களை வந்து தொல்காப்பியர் வந்து வச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில 3 9 27 தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மொத்த இயல்கள் எண்ணிக்கை 27. அடுத்த கேள்வி 22வது கேள்வி. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? 8 தொகை அப்படிங்கிறப்ப 8 தொகுக்கப்பட்ட நூல்கள் இருக்குது, நற்றிணை குறுந்தொகையிலேருந்து. சரி, இதுல அகம் சார்ந்த நூல்கள் மட்டும் எத்தனைன்னா 5. எது அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இது எல்லாம் அகம் சார்ந்த நூல்கள். சரி, அப்ப புறம் சார்ந்த நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதே கேள்வியை இப்படி மாத்தி கேட்டாங்கன்னா, புறம் சார்ந்த நூல்கள் எத்தனை அப்படின்னா 2 தான். ஒன்று புறநானூறு, இன்னொன்று பதிற்று 10. இந்த 2 நூல்களும் புறம் சார்ந்த நூல்கள் தான். சரி, இப்படி இதே கேள்வியை இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் அல்லது நூல் எத்தனை அப்படின்னா 1 தான். எது? பரிபாடல். அப்ப அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எது அப்படின்னு கேட்டா அது பரிபாடல். அப்ப இங்க கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில வந்து 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கு. 5. அடுத்த கேள்வி. சிந்துவெளி நாகரிகம் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்களில் முதன்மையானவர் யார்? சிந்துவெளி நாகரிகம் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்களில் முதன்மையானவர் யாருன்னு கேட்டா
அவர் இப்பயும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதராக தான் இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய H.A. கிறிஸ்டினார், G.U. போப், வீரமாமுனிவர் இவர்கள்லாம் இல்லை. இதுல வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னாலே ஆர் பாலகிருஷ்ணன் இவரை தான் குறிக்கும். இவர் வந்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான இவர் இடப்பெயர் ஆய்வுகள் மூலம் சிந்துவெளிக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பை நிறுவினார். இவர் வந்து ஒரு IAS அதிகாரி. இவர் தான் அந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பை வந்து தன்னுடைய ஒரு புத்தகம் வழியாக நிறுவினார். ஓகே, ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து 24வது கேள்வி. தொலைபேசி என்ற சொல்லின் தமிழாக்கம் எது? தொலைபேசி என்ற சொல்லின் தமிழாக்கம் யாது? இந்த கேள்வியும் எப்படி இருந்திருக்கணும்னா, இது வந்து நம்ம தமிழ் புத்தகத்துல என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த கலை சொல்லாக்கம்னு கொடுத்துருப்பாங்க ஒரு பகுதி. அதாவது ஆங்கிலத்துல வந்திருக்கும் அந்த வார்த்தை. அதுக்கு சரியான தமிழாக்க சொல் எதுன்னு கேட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இதுல இங்க வந்து எப்படி இருக்குன்னா, தொலைபேசின்னு இருந்திருக்க கூடாது, டெலிஃபோன் அப்படின்னு இருந்திருக்கணும். ஆக்சுவலா அப்படி இருந்தாதான் அந்த கேள்விக்கான விடை வந்து சரியான விடையாக, கேள்வியும் சரியான கேள்வியாக அமைந்திருக்க முடியும். அதனால சரி, நம்ம எப்படியே வச்சுக்கோ, நம்ம டெலிஃபோன் என்ற சொல்லின் தமிழாக்க சொல் எது அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க கரெக்டா எழுதுறீங்க, தொலைபேசி. ஓகேவா? அடுத்து 25வது கேள்வி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டா, ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா தான். இந்த இடத்துல சப்போஸ் ஒரு இலங்கை, நம்ம பிரான்ஸ் அப்படின்னு இதுக்கு பதிலாக தமிழ்நாடுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே தமிழ்நாடுன்னு எழுதிடக்கூடாது. 1966 வந்து கோலாலம்பூரில் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. 1966 தான் முதல் உலக தமிழ் மாநாடு எங்க? மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர்ல நடைபெற்றது. அடுத்து 26வது கேள்வி. இந்த கேள்வி ஈஸி தான். மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல வந்திருக்கு. சரி, ஓரெழுத்து ஒரு மொழி, சார்பெழுத்துகள், உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள் கொடுத்துருக்குறாங்க. அங்க இருக்கிற விடைகளை பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி 42, அந்த பக்கம் சார்பெழுத்துக்கள் 10 தான், உயிரெழுத்துக்கள் 12 தான், மெய்யெழுத்துக்கள் 18 தான். சில நேரங்கள்ல இந்த மாதிரி நேராவே, அதாவது சரியாவே கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல வினா எடுப்பவர்கள் சரியா கொடுக்க மாட்டாங்க, மாத்தி மாத்தி தானே கொடுப்பாங்க. இங்க சரியா இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம மாத்தி ஒரு ஒரு விடையை மாத்திருவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனோம்னா அது நமக்கு தான் கேடாக முடியும். அப்ப வினா எடுப்பவர்கள் வந்து இப்படி கொடுத்தா என்ன செய்யறான் அப்படின்னு பாக்குறது நமக்கு கொடுக்கிற ஒரு ஒரு டேர். அதை நம்ம எப்படி வெற்றிகரமாக முடிப்போம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்கணும். இங்க எல்லாம் அப்படியே நேரா கரெக்டா இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி 42 தான் இருக்கு, சார்பெழுத்துக்கள்னாலே 10 தான், உயிரெழுத்துக்கள் 12 தான், மெய்யெழுத்துக்கள் 18. இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல தடுமாறுவீங்கன்னா, இந்த ஓரெழுத்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 போட்டுருவோம். நம்ம இந்த சார்பெழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில மட்டும் தடுமாறி மாறி விடைய குறிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த விடை நமக்கு தவறாக போயிடும். அப்ப இதற்கான விடை வந்து பி தான். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 வந்து எது கூறுது அப்படின்னா நன்னூல். தொல்காப்பியம் சொல்லல, நன்னூல் தான் சொல்லுது. தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல ஓரெழுத்து ஒரு மொழியாக 42 சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு நன்னூல் தான் குறிப்பிடுது. அடுத்து 27வது கேள்வி. ஏறு தழுவுதல் பற்றி தகவல் தரும் நூல் எது?
இந்த ஜல்லிக்கட்டை பத்தி ஏற்கனவே ஒரு இது வந்துச்சு. அது சம்பந்தமான ஒரு நூலை, ஒரு நாவலை எழுதியவர் யாருன்னா சீசு செல்லப்பா. அந்த நாவலுடைய பெயர் வந்து வாடிவாசல் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஏறு தழுவுதல் பற்றி எட்டு தொகையிலேயே சங்க காலத்திலேயே அது பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. அது எந்த சங்க கால இலக்கியத்துல இருக்கக்கூடிய எட்டு தொகையில இருக்கக்கூடிய எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா கலித்தொகையில தான் இருக்கு. அதாவது முல்லைக்கலியில் வந்து ஏறு தழுவுதல் குறித்த விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. நல்லா இருக்கும், அந்த பாடலை போய் தேடி பாருங்க. ஓகேவா? 28. புரட்சி கவிஞர் என்று பாரதிதாசனை அழைத்தவர் யார்? இதற்கான விடை புரட்சி கவிஞர் அப்படின்னு நான் சொன்னாலே நம்ம பாரதிதாசன் சொல்லிடுவோம். ஆனா அந்த புரட்சி கவிஞருங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு நமக்கு டக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம், அறிஞர் அண்ணா தான். பாரதிதாசனின் கவிதைகளில் உள்ள புரட்சிகரமான கருத்துக்களுக்காக புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை பேரறிஞர் அண்ணா வழங்கினார். இன்னொன்னு, இவர் பாரதிதாசன் புரட்சி கவினே ஒரு குறுங்காப்பியத்தை எழுதியிருப்பார். புரட்சி கவினே எழுதியிருப்பார். அதையும் நம்ம வந்து கவனத்துல கொண்டுக்கணும். அடுத்து 29வது கேள்வி. நூற்றாண்டு தமிழ் பாட புத்தகத்தின்படி ஆக்கப் பெயர்கள் என்பவை யாவை? நூற்றாண்டு தமிழ் பாட புத்தகத்தின்படி ஆக்கப் பெயர்கள் என்பவை யாவைனா விகுதி சேர்த்து உருவாக்கப்படும் பெயர்கள் தான் ஆக்கப் பெயர்கள். காரன், காரி, ஆளர் போன்ற விகுதிகளை சேர்த்து உருவாக்கப்படும் பெயர்களே ஆக்கப் பெயர்கள். அடுத்து 30வது கேள்வி. எண்ணிம நூலகம் என்பதன் ஆங்கில சொல், இங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க. எண்ணிம நூலகம் என்பதன் ஆங்கில சொல் யாது? எண்ணிம நூலகம், நூலகம்னாலே லைப்ரரி தான். அப்ப மொபைல் லைப்ரரி வராது, இன்டர்நெட் லைப்ரரி வராது, டிஜிட்டல் லைப்ரரி. கம்ப்யூட்டர் பேஸ்டு அக்சஸ் கொண்ட நூலகமே டிஜிட்டல் லைப்ரரி எனப்படும். இந்த டிஜிட்டல் லைப்ரரிங்கிற அந்த ஆங்கில சொல்லினுடைய தமிழ் சொல்லுதான் எண்ணிம நூலகம். அடுத்து 31வது கேள்வி. தேவாரம் பாடிய மூவரில் முதன்மையானவர் யார்? தேவாரம் பாடிய மூவரில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர். முதலாம், இரண்டாம், மூன்றாம் திருமுறைகளை பாடிய இவரே காலத்தால் முற்பட்டவர். தேவாரம் பாடிய மூவரில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர். அடுத்து 32வது கேள்வி. எந்த வரி சீரா புராணத்திற்கு சிறப்பாக பொருந்தும்? சீரா புராணம் என்பது வந்து உமறு புலவர் எழுதியதுன்னு பார்த்தோம். 3 காண்டங்கள் இருப்பதையும் இதற்கு முன் வந்த கேள்வியில பார்த்தோம். இங்க சீரா புராணம் வந்து எந்த வகை இலக்கியத்துல அடங்கும் அப்படின்னா அது இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டின் கருவூலம். அதாவது நபிகள் நாயகத்தின் வரலாற்றை தமிழ் பண்பாட்டுடன் இணைந்து பாடியதால் இவ்வாறு போற்றப்படுகிறது. அடுத்து 33வது கேள்வி. இது பொறுத்துக்க டைப்ல தான் இருக்கு. திணைகள் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் திணைகள், இன்னொரு பக்கம் அந்த திணையில இருக்கக்கூடிய உணவு வகைகள் கொடுத்திருக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இதுல வந்து இதுல வந்து 1வது குறிஞ்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4 விடையில பார்த்தாலே எது கொடுத்துருக்காங்க? ஈங்கிற விடை கொடுத்துருக்காங்க. தேன் கிழங்கு கிடைக்கக்கூடியது குறிஞ்சி நிலத்துல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப அதை ஒண்ணு எடுத்துக்குவோம். அடுத்து 2வது கேள்விக்கு பாருங்க. முல்லை வந்து
அங்க எது இருக்கும்? முல்லையில வந்து வரகு சாமை அது இருக்கும். அடுத்து மருதம் சமவெளி பகுதி, அங்க வந்து என்ன கிடைக்கும்னா நெல் கரும்பு. நெய்தல் பகுதி அது நமக்கு தெரியும். இந்த நெய்தல் வந்து கடல் சார்ந்த பகுதி. அப்ப கடல் சார்ந்த பகுதியில வந்து அதிகம் இருக்குது. அதனாலதான் அதுல 3 விடையிலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடல் சார்ந்த பகுதியில மீனும் உப்பும் கிடைக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 விடையிலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1க்கும் 4வது நெய்தலுக்கும் அவர்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா முல்லை மருதம் இந்த 2ல வந்து இப்ப மருதத்தை பாருங்களேன், நேராவே கொடுத்துருக்கான். 3 வந்து ஈங்கிறது நேராவே கொடுத்துருக்கான். நெல்லு கரும்பு கிடைக்குதுன்னு. இந்த பொறுத்துகளை நமக்கு எளிதா நம்ம வந்து விடையை கண்டுபிடிப்பதற்கான பல்வேறு கூறுகளும் அழகா கொடுத்துருக்காங்க. 2 கேள்விக்கான விடைகளை அழகா அவங்களே கொடுத்துருக்காங்க பதில. 3வது கேள்வி நேராகவே சரியாகவே இருக்கு. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கணும், மருதத்துல வந்து நெல்லும் கரும்பும் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரே ஒரு கேள்வி, முல்லை மட்டும்தான். அப்ப நம்ம 3மே தெரிஞ்சிட்டுனா மீதி இருப்பது முல்லை தான், அது வரகு சாமை தான். அப்ப நமக்கு பார்த்தோம்னா 1 ஈ, 2 ஆ, 3 ஈ, 4 ஆ. அதன் அடிப்படையில டி தான் சரியான விடை. இன்னொன்னு குறிஞ்சி தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறிஞ்சி, அந்த ஒரு பாடல் கூட இருக்கும், குறிஞ்சி மலைத்தேனே. இந்த பாட்டை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குறிஞ்சி மலைத்தேனே அப்படின்னு வச்சுட்டோம்னா குறிஞ்சினாலே மலைதான். குறிஞ்சில கிடைக்கக்கூடிய உணவு வந்து தேன் தான். இந்த டெட்டுல கூட வந்துச்சு. இப்ப குறிஞ்சி வந்து மலை சம்பந்தமா ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த கேள்வி 34வது கேள்வி. தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு எது? தமிழில் எழுதப்பட்ட முதல் சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்டா சிறுகதை தொகுப்புன்னு கேக்குறாங்க. சிறுகதைன்னா குளத்தங்கரை அரச மரம். அது வந்து யார் எழுதுனதுன்னா வ.வே.சு. ஐயர் எழுதுனது. அவர் தான் எழுதுனது. வ.வே. சுப்பிரமணிய ஐயர் தான் எழுதுனது அந்த குளத்தங்கரை அரச மரம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா மங்கையர்க்கரசியின் காதல்னு ஒரு கதை எழுதுறாரு. அவர் எழுதின அந்த சிறுகதையெல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பா போடுறாரு. அந்த தொகுப்புக்கு என்ன பேர்னா மங்கையர்க்கரசியின் காதல். எந்த வருஷம்? 1917 வ.வே.சு. ஐயர் எழுதிய இதுவே இந்த மங்கையர்க்கரசியின் காதல்ங்கிற இந்த சிறுகதை தொகுப்பு தான் தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை தொகுப்பு. அடுத்து 35வது கேள்வி. இது கூற்று காரணம். இதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த கேள்வி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. கூற்று, தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. சரி, பனை மரம் தான். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை தான். அப்ப அந்த கூற்று சரி. காரணத்தை பார்ப்போம். பனைமரம் ஏழை மக்களின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காரணத்தை படிக்கிறப்ப நமக்கு சரிங்கிற மாதிரிதான் தோணுது. பனைமரம் வந்து ஏழை மக்களின் கற்பக விருட்சம். அதற்கு நம்ம எந்த வகையிலையும் நம்ம உதவி செய்யலைனா கூட அது ஏதோ ஒரு வகையில அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நுங்குவாகவும் அந்த பனை மட்டை பனை ஓலையாகவும் இதெல்லாம் கொடுக்குது நமக்கு. அதனால கற்பக விருட்சம்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல பாக்குறப்போ நம்ம எது அப்ப சரியான விடையா இருக்கும்? அப்ப 4 விடையில பாக்குறப்ப சி தான். ஏ மற்றும் அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இதுல காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம். பனைமரம் தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்ததால் மாநில மரமாக தேர்வு செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி 36வது கேள்வி. பதிற்று பத்து. ஏற்கனவே சொன்ன இந்த பதிற்று பத்துங்கிறது எது சார்ந்த நூல்? புறம் சார்ந்த நூல். எட்டுத்தொகை நூல்களுள் வந்து பதிற்று பத்தும் புறநானூறும் புறம் சார்ந்த நூல்கள். அகம் சார்ந்த நூல்கள் வந்து 5ன்னு பார்த்தோம்.
புறம் சார்ந்த நூல்கள்னு பார்த்து 2ன்னு பார்த்தோம். அதுல ஒன்றுதான் இங்க கேள்வியாக வருது. 10 எந்த நாட்டு மன்னர்களை பற்றி பாடுகிறது அப்படின்னா, அந்த 10 நூல் முழுவதுமே எந்த நாட்டு மன்னர்களை பற்றி பாடுகிறதுனா, சேரர் மன்னர்களை பற்றி தான் முழுக்க முழுக்க பாடுது அந்த 10. அடுத்து 37வது கேள்வி. அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் எது? அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் காசி காண்டம். அதுதான். ஏன்னா மிச்ச நாளை பாருங்களேன், பெரிய புராணம்னாலே சேக்கிலார்னு உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள்னு தெரியும், மணிமேகலை சீத்தலை சாத்தனார்னு தெரியும். அப்ப சப்போஸ் சில நேரங்கள்ல இந்த எக்ஸாக்டான விடை வந்து நமக்கு தெரியல அப்படின்னா கூட அந்த ஏனைய ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னாலே நம்ம உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி ரைட்டு, அப்ப காசி காண்டம் வந்து எழுதுனது யாருன்னு தெரியல, அதை தான் ஒருவேளை அதிவீர ராம பாண்டியர் எழுதியிருப்பாரோ அப்படி நம்ம நினைச்சு டிக் அடிச்சிட்டோம்னா கூட அந்த விடை சரியான விடையா தான் நமக்கு அமையும். இவரு இதை தவிர என்ன எழுதியிருக்கிறாரு? வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு, அதிவீரராம பாண்டியர். அடுத்த கேள்வி 38வது கேள்வி. ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் எம்மதத்தை சார்ந்தவை. ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் எம்மதத்தை சார்ந்தவை அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து சமணம் தான். அதாவது ஐஞ்சிறு காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயன குமார காவியம், நாககுமார காவியம், இந்த 5மே சமண மத கருத்துக்களை தான் அடிப்படையாக கொண்டு பேசுது. அடுத்து 39வது கேள்வி. பாரதியார் நடத்திய சிற்றிதழ் எது? பாரதியார் நடத்திய சிற்றிதழ் ஏற்கனவே பார்த்தோம். அந்த சிற்றிதழ்ல தான் அவர் வந்து முதல்ல கார்ட்டூன் கருத்து படங்களை தமிழ்நாட்டிற்கு தர்றார். அப்ப அவர் நடத்திய சிற்றிதழுடைய பெயர் வந்து இந்தியா. இதை வந்து எங்கேருந்து நடத்துறாரு அப்படின்னா, பாண்டிச்சேரியிலிருந்து பாரதியார் நடத்திய தேசிய இதழ் இந்தியா ஆகும். ஏன் பாண்டிச்சேரிக்கு போகுதுன்னா, அவர் எழுதிய தேசபக்தி பாடல்கள் காரணமாக ஆங்கிலேய அரசாங்கம் அவர் மேல கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதற்காக அவர் என்ன பண்றாரு, பாண்டிச்சேரிக்கு போய் மறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல தான் இந்தியாங்கிற ஒரு சிற்றிதழை நடத்துறாரு. அதுலதான் அவர் வந்து கருத்து படங்களை வெளியிடுறாரு. அடுத்து 40வது கேள்வி. இது மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல தான் வந்திருக்கு. அணிகள் வந்திருக்கு ஃபுல்லாவே. உவமை அணி, உருவக அணி, தற்குறிப்பேற்ற அணி, பிரிது மொழிதல் அணி. இந்த பிரிது மொழிதல் அணி வந்து இந்த நடந்து முடிந்த டெட்டு தேர்வுலயே அது சம்பந்தமான 2 கேள்வி வந்துச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அணியாக கவனிக்கப்படுது. ரைட். இப்ப நம்ம உவமை அணி அதை பார்ப்போம். அது ரொம்ப எளிதான அணிதான். அது வந்து போல புரைய, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உவமை அணினாலே போல புரைய. இங்க விடையும் வந்து என்ன கொடுத்துருக்கான், 1க்கும் ஏவுலையும் டிவுலையும் 1 வந்து ஆதான் வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, அடுத்து உருவக அணி. உருவக அணிக்கு 2 வந்து உருவக அணி. உருவக அணி வந்து ஒன்றாய் மாற்றுவது அப்படின்னு இருக்கு. சரி, அது வச்சுக்கோ. அடுத்து தற்குறிப்பேற்ற அணி, அதை பார்த்துக்கோமே. 3 என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். தற்குறிப்பேற்ற அணி என்பது என்னன்னா, அதுல வந்து கவிஞர் வந்து தன் குறிப்பை ஏற்று மிகைப்படுத்தி கூறுவது. அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இயல்புக்கு மாறாக குறிப்பது. அப்ப தற்குறிப்பேற்ற அணி 3ங்கிறது 3 அதன் அடிப்படையில பாக்குறப்ப ஏவ பாருங்க, உவமையணி போல புரைய கரெக்டா இருக்கு. உருவக அணி
ஒன்றாய் மாற்றுவது. தற்குறிப்பேற்ற அணி இயல்புக்கு மாறாக குறிப்பது. பிரிது மொழிதல் அணி மற்றொன்றை விவரிப்பது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சரியான விடை ஏ தான் சரியான விடை. உவமை அணியில் போல உருபு வரும். உருவகத்தில் உவமையும் பொருளும் ஒன்றாக தெரியும். தற்குறிப்பேற்ற அணியில் கவிஞனின் குறிப்பு ஏற்றப்படும். பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் கூறி பொருள் பெறப்படும். சரி, அடுத்து 41வது கேள்வி. தமிழில் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் அப்படின்னாலே புதுமை பித்தன் தான், வேற ஆப்ஷனே போகக்கூடாது. சிறுகதையில் பல்வேறு சோதனைகளை செய்து தமிழுக்கு வளம் சேர்த்ததால் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுகிறார். அடுத்து 42வது கேள்வி. எந்த ஆண்டு பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது? எந்த ஆண்டு? இங்க பதிலே ஆப்ஷன்லயே 2 ஒரே ஆண்டா வந்திருக்குது. சரி, 1920 மகாகவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. மகாகவி பட்டத்தை யாரு கொடுத்ததுன்னா வா ராமசாமி. இவர் தான் பாரதியாரை மகாகவி என்று அழைத்து பாராட்டினார். பாரதியார் வாழ்க்கை வரலாறு எழுதினவரும் இவர் தான். வரா அப்படின்னு சொல்லுவாங்க, வா ராமசாமி. அடுத்து 43வது கேள்வி. இது இலக்கண குறிப்பு. இதன் அடிப்படையில ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு வந்திருக்கு. ரைட், இது நல்லா பார்ப்போம். நம்ம மாமலை எடுத்தோடனே வந்திருக்கா. மா அப்படின்னாலே அது உரிச்சொற்றொடர் தான். முடிஞ்சிட்டா? ஒண்ணுக்கு உரிச்சொற்றொடர். அடுத்தது ஆடுகளம். இந்த ஆடுகளம் அப்படிங்கிறது நல்லா பாருங்க. ஆடுகின்ற களம், ஆடிய களம், ஆடும் களம். அப்ப 3 காலத்திற்கும் பொருந்துவதால் இது வினைத்தொகையாகுது. அப்ப ஆடுகளம் வினைத்தொகை. ரைட், 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மூன்றாவது தந்தை தாய். அப்ப தந்தையும் தாயும் அப்படின்னு இருக்க வேண்டியது உம்முங்கிற அந்த உருபு மறைஞ்சிருக்கு. அதனால இது உம்மை தொகை. சென்னல், செந்தமிழ், பைந்தமிழ், அது மாதிரி சென்னல்ங்கிறது செம்மை கூட்டல் நெல். அப்ப செம்மை அப்படின்னாலே அது பண்பு தொகை தான். அப்ப பார்த்தோம்னா விடை பாருங்க. 1க்கு ஆ, 2ற்கு அ, 3ற்கு ஈ, 4ற்கு இ. அப்ப விடை ஏ தான். மாங்கிறது உரிச்சொல். ஆடு முக்காலத்தையும் காட்டும் வினைத்தொகை. தந்தையும் தாயும் உம்மை தொகை. செம்மை நெல் பண்பு தொகை. அவ்வளவுதான். அடுத்து 44வது கேள்வி. எய்தல் என்பதன் பொருள் யாது? எய்தல் என்பதன் பொருள். எய்தல் அப்படின்னா அடைதல்னு அர்த்தம். அதாவது திருக்குறளில் எய்தற்கரிய தியைய கண் என்பதில் அடைதல் என்ற பொருளில் வரும். எய்தல்னாலே அடைதல் தான். ரைட்டு. அடுத்து 45வது கேள்வி. எந்த இலக்கியத்தை உழத்தி பாட்டு என்று அழைக்கிறோம்? உழத்தி பாட்டு அப்படின்னாலே அது பல்லு இலக்கியம் தான். இந்த பல்லு இலக்கியத்துல ரொம்ப ஃபேமஸானது முக்கூடற் பல்லு தான். உழவர் உழத்தியர்களின் வாழ்வியலை கூறுவதால் பல்லு இலக்கியம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. உழத்தி பாட்டு அப்படின்னு அழைப்பாங்க. ரைட். அடுத்து 46வது கேள்வி. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்?
இது வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. பாண்டிய மன்னரான இவரே நற்றிணை பாடல்களை தொகுக்கச் செய்தார். அடுத்து 47வது கேள்வி. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே மாநில மரம் பனை மரம்னு வந்துச்சு. மாநில விலங்கு வரையாடு தான். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் நீலகிரி வரையாடு தான் நமது மாநில விலங்காகும். அடுத்து 48வது கேள்வி. எல்லாம் சிவமயம் என்று தொடங்கும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? எல்லாம் சிவமயம் என்று தொடங்கும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவருட்பா தான். ராமலிங்க அடிகளார் பாடிய பாடல்களின் தொகுப்பான திருவருட்பாவில் தான் இது உள்ளது. எல்லாம் சிவமயம். அடுத்து 49வது கேள்வி. கூற்று காரணம் இதன் அடிப்படையில் வந்திருக்கு. கூற்ற பாருங்க. 10 சேரர் வரலாறு அறிய உதவுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா? 10 குறிப்பிடப்படக்கூடிய அரசர்கள் யாருன்னா சேரர்னு நம்ம பார்த்தோம். ஆமா. அடுத்து காரணம் பாருங்க. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்கள்ல தான் இருக்கு 10. அப்ப கூற்றும் காரணமும் சரி. ஆனால் காரணம் வந்து கூற்றிற்கு சரியான விளக்கம் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சேரர் வரலாறு அறிய உதவுகிறது. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆனா 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னோட ஒண்ணு நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு ஏன் வந்து சேரர் வரலாறை வந்து சொல்லுது அப்படிங்கிறதுக்கு இங்க பதில் இல்லை. இது இன்னொரு பதில சொல்லுது 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு. அப்ப டி ஏ மற்றும் கூற்று காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. 8 தொகையில் இருப்பதாலேயே அது சேரர் வரலாறு கூறவில்லை. சேரர்களை பற்றி பாடியதாலேயே அது வரலாற்று நூலாகிறது. அடுத்த 50வது கேள்வி. வியங்கோல் வினைமுற்று விகுதி அல்லாதது எது? 3 கொடுத்துருக்கான். வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னாலே க மெயினா வாழ்க, வருக, அது மாதிரி இய வாழிய, அடுத்தது இயர் வாழியர். அப்ப வியங்கோல் வினைமுற்று விகுதி அல்லாதது எதுன்னு கேட்டாலே ஊதான். க இய இயர் ஆகியவை வியங்கோல் விகுதிகள். ஊ என்பது வினையச்ச விகுதி. சரி, இப்ப நம்ம 50 கேள்விகளையும் மாதிரி தேர்வுல அழகா எழுதிட்டோம். 50க்கு 50 புள்ளிகள் பெற்று இருக்கிறோம் நம்ம. சரி, ரைட். இதே போல நம்முடைய ஒவ்வொரு மாதிரி தேர்வுலையும் நம்ம 100% வெற்றி அடைந்து நீங்கள் எழுதுவது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அந்த தேர்விலையும் இந்த வெற்றி, இந்த 100% வெற்றியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தொடர வேண்டும் என்ற விருப்பத்தை மட்டும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.